பாபநாசம் சித்தர்கள் கோட்டம் அகாடமி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. திருவள்ளுவர் பல்கலைக்கழக அங்கீகாரம் பெற்ற பாபநாசம் சித்தர்கள் கோட்டம் அகாடமி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் நடத்துகின்ற தமிழ் மரபுவழி வாழ்வியல் சடங்குகள் என்னும் ஓராண்டு பட்டய படிப்பின் முதலாம் பட்டமளிப்பு விழா திருவள்ளுவர் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் ஆறுமுகம் தலைமையில் திருநெல்வேலி தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய அரங்கத்தில் வைத்து நடைபெற்றது. சித்தர் கோட்டம் அகாடமி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தாளாளர் ஸ்ரீ வித்யாநிதி கண்ணையா வரவேற்புரை மற்றும் நிறுவனத்தின் செயல்பாடுகள் பற்றிய அறிக்கையினையும் வழங்கினார். துறைத் தலைவர் வேள்விச்சுடர் முருகநாதன் முன்னிலை வகித்தார். துணை இயக்குநர் பேராசிரியர் செந்தில்குமரன் சிறப்பு விருந்தினராக அறிமுக உரையாற்றினார். திருவள்ளுவர் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் ஆறுமுகம் மாணவர்களுக்கு பட்டயங்களை வழங்கி விழா சிறப்பு உரையாற்றினார். அவர் கூறும்போது, இப்படிப்பு திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்ற சித்தர் கோட்டத்தினரால் நடத்தப்படும் தமிழரின் மரபு வழியான வழிபாட்டு மரபுகளையும் சடங்கு மரபுகளையும் குழந்தை பிறப்பு முதல் கும்பாபிஷேக நிகழ்வு வரை தமிழ் மரபு வழியிலேயே நிகழ்த்த முடியும் என்பதை பயிற்றுவிக்கும் படிப்பாகும். இது தமிழ் மரபின் முக்கியமான கூறினை எதிர்காலத்தினருக்கும் பரப்புகின்ற சிறந்த படிப்பாகும். பட்டம் பெற்ற மாணவர்கள் தங்கள் பணிகளை சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்ற தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் முனைவர் தாமரை செல்வி வாழ்த்துச் செய்தி வாசித்தார். முனைவர் கோகுல்நாத் நன்றி உரையாற்றினார். இவ்விழாவில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக நியமன உறுப்பினர் பேராசிரியர் முனைவர் காசிமுருகன், திருவள்ளுவர் கல்லூரியின் மேனாள் பேராசிரியர் முனைவர் முருகேசன், துணை இயக்குநர் பாரதி கண்ணன், பேராசிரியர்கள் மருத்துவர் மதியழகன், லதா சீனிவாசன், வேல்முருகன், முனைவர் பெருமாள் மோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை சித்தர்கள் கோட்ட நிர்வாகிகளான பிராஞ்சேரி நாராயணன், செல்வ கணேஷ், முனைவர் அஜித், சந்திரன் மற்றும் எக்ஸ்னோரா அமைப்பைச் சேர்ந்த மேலாளர் முருகன், வசந்த் மற்றும் பாபநாசம் சித்தர்கள் கோட்டத்தின் சிவ கைலாய வாத்திய மாணவ குழுவினர் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்.